அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து ஹாய் படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். அந்த பாட்டோட பேர் வந்து கண்ணக்கூடிய. அந்த லிரிக்கல் வீடியோ நீங்கள் பார்க்க போகிற தான் வீடியோஸ்க்கு பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாட்டை பாடுறது ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள், ஜென் மார்ட்டினோட மியூசிக். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் கவின் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் விஷ்ணுதேவனோட டிரெக்ஷன். ஸ்ட்ரைட்டாக பாட்டோட பார்த்துட்டு மைக் பாடலில் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயம் பற்றி அதுக்கப்புறமா பேசலாம். அண்ட் விஷ்ணுதேவன் தான் இதுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. வித்வுட் ஃபர்தர் ரிலீஸ் பார்க்க போயிடலாமா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கிடைச்சிடும். அண்ட் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கிற மக்களே 3, 2, 1 and here we go. கண்ணு குழியா போத குழியா கொழப்புரியே, கண்ணு வழியா உள்ளுக்குள்ள நீ நுழையிறிய, கருப்பட்டியா உனக்குள் என்ன கரைக்கிறியே, சந்து பொந்தெல்லாம் சண்டை கோழியா துரத்திரியே. நின்ன இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, உசுர உழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. நின்ன இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, Too gorgeous. உசுர உழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. பிரபு ராதிகா கண்ணு குழியா ஜிவி பிரகாஷ், பிருந்தாவுடைய கொரியோகிராஃபி, பிருந்தா மாஸ்டர். இழுக்கிற சுண்டி இழுக்கிற ரெண்டு பூர்வத்தில் ரெக்க விரிக்கிற நினப்பு சீண்டி எரிகிறேனே நாண்டி, முறைக்கிற முகம் சுழிக்கிற கோவத்திலும் உன்னை பார்த்து ரசிக்கிற உலகழகிகள் கூடி உன் போல் வருமாடி. எழுத்தோ நீதாமா மெய் எழுத்தோ நீதாமா, என் கை எழுத்தும் தலை எழுத்தும் கண்ண செய்விடதா. நின்ன இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, உசுறு உழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. நின்ன இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, உசுறு உழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. அப்சல்யூட் வெட்டிங் வைப் ஒன்று இருக்குல்ல. ஓ இம்ப்ரெசிவ்ங்க. ரொம்ப சிம்பிளாக சட்டிலான ஒரு மெலடி ட்ராக். அண்ட் இட்ஸ் வெட்டிங் வைப் டூ. வெட்டிங் வைப் இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் கூட கொண்டு போகலாம். ஒரு இந்த மாதிரி லவ் ட்ராக்ல மெலடி வைப் கொண்டு போகலாம். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. அண்ட் நயன்தாரா அது வந்து ஆக்சுவலி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி திங்ஸ் ஸ்டில் எனக்கு வந்து நயன்தாரா பிடிக்கும். நான் அது என்ன வந்து சில விஷயங்கள் இருந்தாலும் பல பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். பட் எனக்கு என்ன தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்து வர டைமில் அப்போ தான் அசீம் நயன்தாராலாம் வந்து லைக் த்ரிஷா அவங்கலாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் பார்த்து வளர்ந்த ஹீரோயின்ஸ் தான் எல்லாமே. அண்ட் என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய இப்பயும் பாருங்கள் அந்த ஒரு எலிகன்ஸ், அந்த ஒரு கார்ஜஸ்னஸ் எல்லாமே அது இன்னும் இருக்குது. அது ஐ டோன்ட் நோ ஹவு. இந்த பாட்டில் அதான் நான் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஃபார் ஷுவர். எனக்கு பார்க்கக்கூட தெரியுது. அண்ட் நான் நினச்சிருந்த இந்த அரேஞ்ச் மேரேஜாக தான் இருக்கும்னு. பட் இல்லை, அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்களான்னு தெரியும் இந்த ஒரு போர்ஷன். ஐ டோன்ட் நோ. அண்ட் அந்த ஃப்ரேம்லேயும் கூட பிரபு அவங்க இருக்காங்க, அண்ட் பாக்யராஜ் இருக்கார், ராதிகா இருக்காங்க. ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வெட்டிங் சாங் அண்ட் ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. அண்ட் ஜேவியோட வாய்ஸ் வாஸ் ரியலி சூதிங். ரொம்ப மெலோடியஸாக கேட்கும்போதும் ஒரு விதமான ஒரு
ஃபீல் எனக்கு இருந்துச்சு இந்த பாட்டு கேட்கும்போது. பட் அன்னைக்கு அந்த ப்ரோமோ கேட்கும்போது ஓகே, அந்த ஒரு 30 செகண்ட்ஸை வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாதனால ஃபுல் சாங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஹியர் வி ஆர் டன் வித் த சாங். அண்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் விஷ்ணுதேவனோட லிரிக்ஸும் கூட என் உயிரெழுத்து நீ என் மெய்யெழுத்து நீ அந்த ஒரு லிரிக்கல் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கண்ணக்குழியா இல்லைன்னா புதக்குழியா அப்படின்றது அது எவ்வளோ நல்ல ஆழ்ந்து சில விஷயங்கள் வந்து சில லிரிக்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியெல்லாம் இல்லை, பல வாட்டி கேட்டதுக்கப்புறம் இப்போலாம் ராஜா சார் பாட்டெல்லாம் அப்போ நாங்கள் வந்து கேட்டுப்பேன், சி என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும், பல பேருக்கு ஃபார் ஷுவர் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கேட்டு நாங்கள் வந்து நம்ம லைஃபுக்கு ரிலேட் பண்ணிக்கிறோம்ல, அது ஏன்னா அது ஒரு கேட்கும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும். நாங்கள் ஏதாச்சும் ஒரு டீப் டவுன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இருந்தால் தான் அந்த பாட்டோடைய ரியாலிட்டியே தெரியும். ஓகே, இதுக்கு தான் இந்த லிரிக்ஸ் நமக்கு ஹிட் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி பாட்டெல்லாம் லவர்ஸ்க்கு தான் அதெல்லாம் சரியாக இருக்கும் இந்த பாட்டெல்லாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜென் மார்ட்டினோட மியூசிக், எனக்கு இந்த பாட்டு வந்து லைக் கிஸ் படத்தில் ஏதோ ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம், எனக்கு அது அந்த ஒரு போர்ஷன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த பாட்டு கேட்கும்போது நல்ல ஒரு மெலோடியஸான ஒரு ட்ராக் தான் ஃபார் ஷுவர். இது வந்து வியூஸும் கம்மியாக தான் இருக்குதுங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன், இட்ஸ் நயன்தாரா பட் ஸ்டில் 1.3 மில்லியன் சம்திங் தான் போயிருக்கு. அண்ட் ஈச் ஃப்ரேம் அவங்க 2 பேருக்குள்ள அந்த 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 லவ்வை எவ்வளோ லைக் வார்த்தை மூலமாக இல்லை, கண்ணுடைய செய்கை மூலமாக தான் அவங்க வந்து எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. லைக் ஆஃப் அண்ட் ஆன் 2 பேருமே பக்கத்தில் இருக்கும்போதோ சரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் ஐ லைக் ஆல் தி ஃப்ரேம்ஸுங்க. த டிஓபி வாஸ் ரியலி பர்ஃபெக்ட். இது வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. அண்ட் அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா பார்க்கும்போது நமக்கே ஃபுல்லாக அந்த பாட்டு ஃபுல்லாக நம்ம சிரிச்சுட்டே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் குட் சாங். எனக்கு ரியலி ஐ டோன்ட் நோ, ஐ லைக் திஸ் சாங். அண்ட் ஜென் மார்ட்டின் இஸ் அன் அண்டர்ரேட்டட் ஜெம் தான். பட் இந்த ஒரு பாட்டு டு பி added to his list, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல்லஸ்ட் இப்போ வரைக்கும் இந்த கம்போசிஷனை சொல்லிட்டு அவர் பண்ண அந்த மூவிஸில் உள்ள. பார்க்கலாம் இந்த படம் எப்படி மக்கள் மத்தியில் செட் ஆக போகுது எப்படின்னு தெரியல. ஸோ இவர் கைதி படத்துக்கான அசிஸ்டன்ட் டைரக்டரே வேறு தான் விஷ்ணுதேவன், எல்லாம் தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கும். பட் அதான் உண்மை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது. நான் இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் இன்னொரு கருத்துக்கள் சொன்னதுனால உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும், கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த எந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றி யார் சேர்த்து பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் சொல்லிவிட்டுங்க, கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அதை பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உலகத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கைகளுக்கு கிடைச்சி வரும். ஸோ நீங்கள் எனி டைம் பார்க்கலாம், பார்த்து மகிழலாம், நீங்கள் நம்ம குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.